ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறான், பிரியமானவர்களே, என்ன சொல்லியிருக்கிறார்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லியிருக்க. பிரியமானவர்களே, மரித்தவர்கள் யார்? மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற யாவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். பிரியமானவர்களே, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை சோஸ்தரிப்போம். அப்போ என்ன செய்வோம்? நாம் மரித்தவர்களா இருக்கிறோமா இல்ல மௌனத்தில் இருக்கிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கின்றோம்? ஹல்லேலூயா. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்கிறவர்களா இருக்கோம். நாம் உற்சாகமாய் பாடலை பாடலாம். பாடல் நம்பர் 690 பாடலை பாடலாம். பாடல் நம்பர் 690. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே என்ற பாடலை நாம் பாடலாம். பாடல் நம்பர் 690. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே துங்கனேசுவே தோயாவும் மக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கனேசுவே தோயாவும் மக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழோ மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குள்ளர எங்கோவே ஒளி மங்கிடாமலே தங்கிடவேனோ. கங்குள்ளர எங்கோவே ஒளி மங்கிடாமலே தங்கிடவேனோ. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சேற்றிலே அவிழ்ந்த என்னையே அழைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றிலே அவிழ்ந்த என்னையே அழைத்து எடுத்தோனே. ஆழி கண்ணில பாவம் எறிந்த அன்னை மூத்தமரே. ஆழி கண்ணில பாவம் எறிந்த அன்னை மூத்தமரே. அன்போ மெந்தோ மெந்தோ போதே எம் ஞாவனையே மன்னிலே. அன்போ மெந்தோ எங்கோ போதே மன்னவனையே மன்னிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே யோகம் தொலைத்தோனே. பாவம்
போக்கியே கோபம் மாற்றியே போகம் தொலைத்தோனே ரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தானே ரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தானே துயானியா மாற்றியே கருணை நீதியே பரிகாரியே துயானியா மாற்றியே கருணை நீதியே பரிகாரி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரியை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவாரியை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே ஆவி வந்தோனே பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே ஆவி வந்தோனே அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தோனே அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தோனே பாரில் ஜீவிக்க தரிசனா தந்த தேவனே பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே பூரணராகவே பூவில் வந்திட கிருபை அளித்தோனே பூரணராகவே கிருபை அளித்தோனே புகழை விரும்பே மகிழ்வே தினமே இமை செலுத்திடுவே புகழை விரும்பே மகிழ்வே தினமே மகிமை செலுத்திடுவே கோனே தேனே கோதேவாதோனே காணாம்பாடியே துதித்திடுவே கோனே தேனே கோதேவாதோனே காணாம்பாடியே துதித்திடுவே போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் போற்றலாம். பிரியமானவர்களே, பாரில் என்னையை பிரித்தெடுத்தவரே, நாம் என்ன செய்தோம்? இந்த உலகத்திலே நம்மை பிரித்தெடுத்தவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பிரியமானவர்களே, அன்று இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களை பிரித்தெடுத்தார். பிரியமானவர்களே, அதே தேவன் இன்றும் நம்ம என்ன செய்தார்? உலகப்புறமான எல்லா இடத்திலும் ஸ்தாபனங்களிலும் நம்மை பிரித்தெடுத்து நாம கடைசி நேரத்தில் வந்திருக்கிறார். பிரியமானவரே, அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் தெரியுமா? ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்து நாம் புகழ்ந்து பாடலாமா? பாடல் நம்பர் 805, எனக்காய் ஜீவன் விட்டார். அதுக்கு அவர் என்ன செய்தார்? அவர் என்னோடு இருப்பதற்காக அவர் என்ன செய்தாராம்? உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார் என்பதுதான் நம்முடைய சுவிசேஷமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாடல் நம்பர் 805, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னென்று வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. நமக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர், ஹல்லேலூயா. பாடல் நம்பர் 805, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே, என்ன என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துவாரே. போதுமே 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 போதுமே, இந்த நாளிலுமே என்னேலாயிலுமே சொந்தான் வாழலே போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன்செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன்செல்லவே, உலகமும் அமிர்தமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிர்தமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. போதுமே 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 போதுமே, இந்த நாளிலுமே என்னேலுமே இந்த வாழலே போதுமே. புல்லுள்ள இடங்கள் வேற்றிடுவாம், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாம், புல்லுள்ள இடங்களில் வேற்றிடுவாம், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவாம், ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவாம், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவாம், ஆத்துமாவை தினம் சேர்த்திடுவாம், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவாம். இயேசு போதுமே 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 போதுமே, இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இந்த வாழலே போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமடுகே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் மாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திடாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என்னேலாயிலுமே இந்த வாழலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாறிவிட்டாலும், ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து விட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் எனக்கு யாரு போதும்? இயேசு மட்டுமே போதும். ஆம் பிரியமானவர்களே, யோபு நன்றாக தெரியும். மனிதர்களெல்லாம் கைவிட்டாச்சு, சிநேகிதர்கள் கைவிட்டாச்சு, மாமிசம் அழுகி போயாச்சு, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யம், அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போய்விட்டது.
ஆகாதவன் எல்லாம் தள்ளிவிட்டாச்சு. ஆனாலும் என்ன செய்தார்? எனக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னான். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் காண்பேன் சொல்லி அந்த மக்தியிலும் அவன் செய்தான், தேவனை பாடினான். அப்பேற்பட்ட காக்கும் கரங்கள் நமக்கு இருக்கிறதா? நாம் பாடலாமா? பாடல் நம்பர் 824. காக்கும் கரங்கள் நமக்கு உண்டு என்று பிரியமானவர்களே. காத்திடுவார் கிருபையாலே. அந்த யோபுவை காத்த கிருபை நம்மையிலும் காத்திருக்கு பிரியமானவர்களே. எல்லாம் இருந்து போனாலும், ஆகாதவன் எல்லாம் தள்ளிவிட்டாலும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். பாடல் நம்பர் 827. அந்த காக்கும் கரங்கள் இடத்தெல்லாம் சேருவோமா? பாடல் நம்பர் 824. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்னை படக நேசருமகா ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்னை படக நேசருமகா ஜீவித்திடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பேய்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பேய்க்கும்படியா கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும் அத்திமரம் துளிவிடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். ஏற்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம். ஏற்கப்பட்டு போவதில்லை. நம்பிவா இயேசுவை, நம்பிவா
இயேசுவை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்திருந்தான் பிரியமானவர்களே, அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. அந்த சிமியோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் வருவார் என்று அந்த இரட்சணியத்தை அவர் காண வேண்டும் என்று காத்திருந்தான் பிரியமானவர்களே. தேவன் அதை அனுக்கிரகம் செய்தார். அதே தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றார். அதை நம்பலாமா? நம்பிடுவோமா? பாடல் நம்பர் 357 நாம் சரணத்தை பாடலாம். ஒன்லி பிலீவ். நாம் நம்பலாம் பிரியமானவர்களே. Only believe, only believe, all things are possible, only believe. Only believe, only believe, all things are possible, only Lord, I believe. Amen, Lord. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Amen, Lord. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Jesus is here. Amen. Hallelujah. Jesus is here. All things are possible. Jesus is here. Jesus is here. Jesus is here. All things are possible. Jesus is here. Nambiduvan, nambiduvan, yavam kaikudinu, nambiduvan, nambiduvan. Amen, Lord. Nambiduvan, yavam kaikudinu, nambiduvan, nambiduvan. Amen. Hallelujah. Nambiduvan, yavam kaikudinu,
நம்பிடுவேன், 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 யாவும் கைகூடினோ பரிபூர்ண ஆனந்தம் அவருடைய வலது பரிசில் நித்திய பேரின்பம் உண்டு. எனவே தேவனுடைய சமூகமானது நம்மை உணர்வடைய உயிர்ப்பிக்க உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படியாக தேவனுடைய கிருபையின் கரம் நம்மை அவருடைய பிரகாரங்களை கூட்டி சேர்த்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய கிருபையின் பிரகாரங்களிலே விலையேறப்பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய கிருபையின் பிரவாகம், அவருடைய பரிசுத்தமான பிரசன்னம், அவருடைய மாறாத தெய்வீக தன்மை நம்மத்தில் பெரிதாய் காணப்படத்தக்கதாக நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவன் நம்மோடு இடைவிட, தேவனுடைய வார்த்தை நம்மை தேற்ற, அவருடைய ஆவியால் நம்மை அசைக்க, தேவன் நம்மை உணர்த்த, பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் ஜீவிக்க என்ன தேவனுடைய ஒத்தாசைக்காக நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். மாறாத தேவன், இருக்கிறவராக இருக்கிறவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நம்மத்திலே உலாவி நம்மை தேற்றி அவருடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்தை நாம் உணர அப்படியாக தேவன் நம்மை நடத்த நம்மை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். மெய்யாக நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமுள்ளவரும் உன்னதமான மகிமையின் தேவனாகிய கர்த்தர், யாருமே சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அப்படிப்பட்ட அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர, அவரை நாம் ஆராதிக்க தொழுது கொள்ள கிருபையாய் தேவன் நமக்கு இந்த அருமையான ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நம்மை அவர் விசேஷித்த ஜனங்களாக அவர் தெரிந்து கொண்டு அவருடைய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி வேதத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் நம்ம இந்த கடைசி நாட்களில் நமக்கு தெரியப்படுத்தி ஒரு மேலான மகிமையுள்ள சாதியாக அவர் நம்மை நோக்கி பார்த்து அவருடைய அன்பிலே, அவருடைய இரக்கத்திலே, அவருடைய தயவிலே, அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர அப்படியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மேன்மையை நாம் உணர்ந்து நம்முடைய ஜீவியத்தை இன்னும் அவருக்கு அர்ப்பணித்து தேவனுடைய பலத்தில் நாம் ஜீவிக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. நாம் காலத்தை, நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். மெய்யாக இது கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்களை தேவனுடைய தயவில், தேவனுடைய பிரசன்னத்தில் அப்படியாக தேவன் காத்துக்கொள்ள கிருபை செய்வாராக. நாம் வேதாகமத்திலிருந்து தேவனுடைய தாசனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாகம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் பக்கம் 263 1 தொடங்கி 10 முடிய நான் வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசியாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்தருளின நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். நாம் ஜெபிப்போம். கிருபை விசுவாச குடும்பங்களோட நம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. தேவரீர் வருகிற காலம் நாட்கள் நாங்கள் அறியோம். முழு சபையும் ஆண்டவரே நம்முடைய பாதப்படியில் கூடி வந்து நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை தொழுது கொள்ள தேவன் தாமே சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நீர் மாற்ற வல்லவர் ஆண்டவரே. அத்தகைய எதிர்பார்ப்போடு நாங்களுடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். வந்திருக்கிற அருமையான இந்த கல்வாரி ஐக்கியத்தில் நம்முடைய விலையேறப்பெற்ற பிரசன்னத்தை நீர் கட்டளையிட்டு சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆண்டவரே முதியோர் வரையிலும் உமது வார்த்தையால் உமது ஆவியால் நம்முடைய உன்னதமான பிரசன்னத்தால் நம்முடைய விலையேறப்பெற்ற கரத்திலிருந்து ஆண்டவரே இம்மைக்குரிய மறுமைக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆராதனையில மகிழ்ச்சியோடு நாங்கள் புறப்பட்டு செல்ல கிருபை தாரோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். வாசித்த வார்த்தையோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களை கூட்டி தாரோம். உமது வார்த்தை எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே. உமது வார்த்தை எங்களுடைய ஆத்மாவின் ஆகாரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வார்த்தை இன்றைக்கு காலத்தின் மறைவான மன்னாவாக உன்னதமான கர்த்தாவை நம்முடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஜீவனாக இருக்கபடியால் நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத தேவன் மகிமையின் கர்த்தர் இந்த நாள் எங்களுடைய இடைப்பட்டு எங்களுடைய ஸ்தானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரோம். தொடர்ந்து நடத்தும் துதி கன மகிமை செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புடுத்தி ஜெபிக்கிறேன் சிவன்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காரலாம். வேதாகமத்திலே தேவனுடைய விலையேறப்பெற்ற கிருபையினால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட இக்காலத்தின் செய்தியில இந்த எபேசியர் புஸ்தகமானது நம்முடைய சுதந்திரம், நம்முடைய ஸ்தானம், இதில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதம், கிறிஸ்தியசுக்குள்ளாக விலையேறப்பெற்ற அந்த கிருபையை குறித்து தான் தேவனுடைய தாசனாகிய பவுல் இந்த நிருபத்தில் சபையாகிய மனவாட்டியை உணர்த்தி அடைய வேண்டிய நிலை, அதற்காக தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவரை ஆராதித்து தொழுது கொள்ள இன்னும் அவரை நாம் கிட்டி சேர அப்படியாக தேவனுடைய தாசனாகிய பவுல் மூலமாக எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் இக்கால செய்தியாளன் 7ஆம் சபையின் தூதன் சொல்லும் பொழுது இது நம்முடைய ஸ்தானம், கிறிஸ்தியசுக்குள்ளாக உங்களுடைய ஸ்தானம். புத்திர சுவிகாரத்தில் தெளிவாக இந்த மேன்மையான செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய சபையாகிய இஸ்ரவேல் ஜனங்களை வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானுக்கு அழைத்து வர தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் தேவனுடைய தாசனாகிய மோசே. மோசே இரட்சகனாக விடுவிப்பனாக பிறந்தான். தேவன் கிருபையாய் மோசே மூலமாக எகிப்திலிருந்த தன்னுடைய ஜனங்களை இயற்கைக்கு மேம்பட்ட தம்முடைய கரத்தை நீட்டி அவருடைய வல்லமையான புயத்தை வெளிப்படுத்தி எகிப்தின் மத்தியில் தம்முடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டார். அங்கே நடந்த அற்புதங்கள்லாம் இயற்கைக்கு மேம்பட்டது. மோசே மூலமாக விடுவிக்கப்பட்ட யாத்திரையில் வந்த ஜனங்களுக்கு தேவன் தம்முடைய தாசனாகி யோசுவா மூலமாக அவங்களுடைய சுதந்திர வீதத்தை பகிர்ந்தளித்தார். அதுவே கானானில் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய உன்னதமான ஒரு சுதந்திர வீதம். அது இயற்கையான ஒரு யாத்திரையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய யாத்திரையை பார்க்கும் பொழுது மகிமையை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, உன்னதத்தை நோக்கி, இதற்காகவே தேவன் தம்முடைய மகிமையான செய்தியை காலத்தில் நமக்கு அளித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய ஸ்தானம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே, பாருங்க, தேவனுடைய தயவுள்ள சித்தம், அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய முன் அறிதல்,
எவர்களை அறிந்தாரோ அவர்களை அழைத்தார், எவர்களை அழைத்தார் அவர்களை நீதிமான்களாக்கி தம்முடைய மகிமையான வேதத்தின் மகத்துவங்களை அவங்களை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை அவர்களுக்குள்ளாக வைத்து இந்த திறக்கப்பட்ட புஸ்தகமாகிய வேதத்தின் மகத்துவங்களை ஒவ்வொரு வார்த்தையிலையும் கிறிஸ்துவை காணக்கூடிய அப்படிப்பட்ட பிரகாசமான மனக்கண்களை தேவன் அளித்திருக்கிறார்கள். எனவே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஸ்தானம் தேவன் தம்மை நமக்கு திரை நீக்கி வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவ அன்பை உணர்ந்து நாம் ஜீவிக்க, அவரை ஆராதிக்க, அவருடைய சமூகத்தில் தரித்திருக்க தேவன் நமக்கு தயவு செய்யணுங்க. ஆகையால் தான் பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தம், தேவனுடைய அனாதி தீர்மானம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னத ஆசீர்வாதம், இவை எல்லாவற்றையும் இக்கால செய்தியில தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார்கள். இக்கால செய்தியாளன் பரிசுத்த ஆவியானவர் தான். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்காருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்முடைய ஸ்தானம் பாருங்க. அவர் தேவாதி தேவன், அவர் மகிமையின் கர்த்தர். எனவே அவருடைய தெய்வீகத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் யெகோவா. பாருங்க, அந்த வார்த்தையை உச்சரிக்க போக முடியாதுங்க. யெகோவா என்கிற நாமம், யெகோவா ஈரை, எல்ஷடா, இப்படி அநேக நாமங்கள் அவர் வெளிப்பட்டாலும் ஆனால் இந்த பூமியில் வந்த பொழுது இரட்சகராக, நம்முடைய மீட்பராய், நம்முடைய இனத்தானாக, நம்மில் ஒருவராக, எப்பேற்பட்ட மகாதேவன் நம்மில் ஒருவரானார். அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது பாருங்க, தாழ்மை, எளிமை, இரக்கம், அன்பு, தயவு, கருணை, இவையெல்லாம் ஒருங்கே கொண்ட மகிமையின் தேவனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில எருசலேமில் உலாவினார். இன்னைக்கு அவருடைய சாயலையும், அவருடைய தன்மையும், அவருடைய சுபாவத்தையும், அவருடைய சிந்தையும் நான் பெற்றுக்கொண்டு இந்த இருள் நிறைந்த பூமியில கிறிஸ்துவை வெளிப்படுத்தி காண்பிக்கவே நம் மூலமாக அவர் காட்சியில வர, அநேகருக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்த நம்மை அவர் ஒரு விளம்பர பலகையாக, நம்மை அவர் வெளிச்சமாக, நாம் அவருடைய பிரஜைகளாக, தேவன் கிரியை செய்யக்கூடிய சரீரமாக அவர் நம்மை வைத்திருக்கிறாருங்க. எனவே தான் அப்போஸ்தலர் சொல்லும் பொழுது அவங்க தேவனால் அழைக்கப்பட்டு அவருடைய மகத்துவங்களை கேட்டு கண்டு அவர்களுக்குள்ளாக வாசம் செய்து அவங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்த தேவன் தெரிந்து கொண்டார். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது, அவரை தொழுது கொள்வது, இதற்காகவே தேவன் மனிதனை படைத்தார். இனி நாமெல்லாம் விலையேறப்பெற்ற கிறிஸ்துவின் ரத்தத்தால அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குமாரர் குமாரத்தி என்கிற மகிமையான ஒரு ஸ்தானத்தை தேவன் அளித்திருக்காருங்க. எனவேதான் நம்முடைய ஸ்தானத்தை, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற உன்னத நோக்கத்தை, அவருடைய அனாதி தீர்மானத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்முடைய ஜீவியத்தை இன்னுமாய் அவருக்கு அர்ப்பணித்து ஒரு மேலான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பகர பற்றி அநேகர் மகிமைக்கு போயிட்டாங்க. இது நம்முடைய நேரமா இருக்குதுங்க. எனவே நாம் இருப்பது தேவனுடைய தயவுல, தேவனுடைய கிருபையில, தேவனுடைய பிரசனத்துல, தேவனுடைய பலத்துல, தேவனுடைய உன்னதமான வேதத்தின் வெளிப்பாட்டில் இதை நாம் அறியும் பொழுது எப்படிப்பட்டதான ஒரு நிலைக்கு தேவன் நம்மளை மாற்றி கொண்டு வர்றாரு பார்த்தீங்களா? யாருமே இதுவரையிலும் வாழாத இன்றைய தேவத்தின் பரிபூர்ணமெல்லாம் யாருக்குள்ள இருக்குது? கிறிஸ்துக்குள்ள இருந்துச்சு. அந்த பரிபூர்ணமான அந்த கிருபையானது இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள ஊற்றப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொண்டு செயல்பட, கிரியைக்குள்ளாக ஜீவிக்க தேவன் மகிமையான சத்தியத்தை அளித்திருக்காருங்க. எனவே தான் தேவனுடைய தாசனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். பாருங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். முதலாவது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதம். தேவன் தாங்க முதன்மையானவர்.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு தேவனை முன்பாக தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருந்தால், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்கு தெரியுங்களா? நமக்கு நல்லா தேவன் திரையை காமிச்சிட்டார். இது சாத்தானின் ஏதேன், லோத்தின் நாட்கள், நோவின் காலம். இன்றைக்கு கண்கூடாக பார்க்குறோம். இதை மனவாட்டிக்கு மட்டும்தாங்க புரியும். அவர் தேவனுடைய வார்த்தையால், தேவனுடைய ஆவியின் திரையால் இந்த உலகத்தை இச்சிக்காதபடிக்கு, இந்த உலகத்தின் காரியங்கள் தேவன் நம்ம வேறு பிரித்து, நாம் யார் தெரியுங்களா? அவருடைய சரீரமாகிய சபை, தலையாகிய கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபையில அசைவாடி ஆவிக்குள்ளாக்கி நம்மை உணர்த்தி நம்மோடு இடைபடுகிறார்கள். இந்த உன்னத ஆசீர்வாதத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிழ்ச்சி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சமாதானம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மன ரம்மியம். எந்த நிலைமையில் இருந்தாலும், குறைவு, வருத்தம், வியாதி, சஞ்சலம், பாடுகளை இவையெல்லாம் அந்த பூமியில் நம்மை கடந்து வந்தாலும், அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டு பாருங்க, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் மறந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த உன்னத அனுபவத்தில் கலிகூறவே இந்த கிருபையா இப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை தேவன் நம்ம கழிச்சிருக்காரு. எனவே இந்த மேன்மையை நான் உணர்வாங்க. நேரத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய பார்வையில் அப்படியாக தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜனமாக தேவன் நம்மளை நோக்கி பார்க்குறாரு தெரியுமா? கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை அந்த நிலைக்கு மாற்றிடுச்சு. ரத்தாம்பர சிவப்பாக இருந்த அந்த பாவங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு? இன்னைக்கு வெண் பஞ்சை போல தேவன் இந்த பூமியில கிறிஸ்து எப்படி உலாவினார், அவரை நோக்கி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அவரே குற்றமற்றவர், கண்டிக்கப்படாதவர், தேவனுக்கு பிரியமான குமாரன். இன்னைக்கு அதே ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை நோக்கி அப்பா பிதாவே, அந்த புத்திர சுவிகார ஆவி. எனவே நம்முடைய ஸ்தானம் இந்த மேன்மையை நான் உணர்ந்து பாருங்க. அப்போ சொன்னாங்க பவுலுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை சொல்வார். அவர் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த உன்னதமான இந்த வார்த்தையின் வெளிப்பாடு. இந்த சுவிசேஷம் எப்படி மாற்றுது தேவனுடைய ஜனங்களை? கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்து இயேசுவின் அந்த உன்னதமான அவருடைய ஜீவியத்தின் தன்மைகள், அவர்கிட்ட இருந்த குணாதிசயங்கள், இவை எல்லாவற்றையும் நாம் வெளிப்படுத்தவே தேவன் நம்மை தெரிஞ்சுக்கிறார். அவர் நடந்தபடியே நடக்க, அவருடைய ஆவியால் நடத்தப்படக்கூடிய அந்த உன்னத அனுபவம். ஆயால் இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதனால தான் ரோமர் 8:28 தெளிவா இருக்குது. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு பாருங்க, தேவனுடைய தீர்மானம் ஒண்ணுக்குது, அவருடைய அழைப்பு விசேஷித்தது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்புகிறவர்களுக்கு பாருங்க, தேவன் நேசிக்கிறவங்க எல்லாமே நன்மை தாங்க. நம்முடைய வாழ்க்கையில வியாதி வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும், நாம் மாத்திரம் நம்முடைய ஸ்தானத்தை அறிந்து கொண்டிருப்போமானால் பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு பாதை? இது இடுக்கமான பாதை. அநேகர் நினைக்கிறது போல கிடையாதுங்க. கிறிஸ்துக்குள்ளாக வந்துட்டா மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு, குதூகலம், வாழ்க்கையின் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மகிழ்ச்சி தான். எந்த சோர்வு இருக்காது, பலவீனம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, நெருக்கம் இருக்காது. அப்படியே ஆசீர்வாத மழையில நான் அப்படியே அனுபவிச்சுன்னு போனோம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு சீஷர்கள் அழைச்ச போது, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இது பாடுகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை தாங்க. நமக்கு முன்னாடி போனவங்களாம் இந்த பாதையில தான் போயிருக்காங்க. இது இடுக்கமான பாதை, நெருக்கமான வழி. இங்க தேவனுடைய தயவையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய வார்த்தையின் சத்தத்தையும் இந்த பாதையில அது துணித்து கொண்டே இருக்கும். அவர் சொல்வார், தேவனுடைய சத்தமானது அவருடைய ஆடுகளுக்கு தாங்க தெரியும். எனவே நாம் தேவனுடைய ஜனங்களாக, தேவனுடைய விலையேறப்பெற்ற ராஜரீக சம்பத்தாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த உன்னத ஸ்தானம். இந்த எபேசியர் புஸ்தகமே 2வது அதிகாரத்தில் தெளிவாகுது பாருங்க.
என்ன சொல்றாரு? 5வது வசனம் 2:5. பார்த்தீங்களா, மனுஷனுடைய ஜீவி எப்படி இருக்குது? அக்கிரமம், பாவம். பாருங்க, நன்மையானதை செய்யதாங்க தேவன் நம்மை தெரிஞ்சுக்கிட்டார். எது சரி எது தவறு என்பதை நியாய பிரமாணம் வெளிப்படுத்துச்சு. மோசையின் மூலமாக அந்த பிரமாணங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. உன்னதமான தேவனுடைய கரத்தால் எழுதப்பட்ட கட்டளைகள், அவை காத்து நடக்க வேண்டிய சந்ததி தாங்க ஆபிரகாமின் சந்ததி. ஆனால் இன்றைக்கும் ஆவிக்குரிய சிறுவராக தேவன் நம்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அதில் தான் அக்கிரமங்களில் மரித்தவர்கள் அந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பாருங்க, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு உன்னதமான ஒரு ஜீவியம், பிதாவால் நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவ ஆவியால் அவர் நடந்தாருங்க. பிதா சொல்ல அவர் செய்தார். அவர் தெளிவா சொல்வார், நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற பிதாவே நீங்கள் காண்கிற நீங்கள் கேட்கிற இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள் நடந்துச்சுங்க. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வாசம் செய்தார். தேவன் மோசைக்குள்ளாக இருந்து கிரியை நடைபெற்றார் எகிப்தில். மோசை பெற்றுக் கொண்டதுன்னா ஒரு அளவு தாங்க. மோசை தீர்க்கதரிசி, அது அவங்களுடைய ஸ்தானம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரு பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூர்ணமே அவர் தாங்க. இவருக்கு தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல், அந்த சரீரம் மட்டும்தான் தேவனுடைய அளவில்லாத ஆவியை பெற்றுக்கொள்ள பாத்திரமான ஒரு சரீரம். அவரை போல யாரும் வாழ்ந்ததே கிடையாது. பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அதில் தான் சொல்ல முடிச்சு மத்தேயு 17, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, இவருக்கு செவி கொடுங்கள். பாருங்க, தேவன் தனக்குள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்து இன்னைக்கு தனக்குள்ள எல்லாவற்றையும் சபையாகிய சரீரத்துக்குள்ள ஊற்றியிருக்காருங்க. எனவே நம்முடைய ஸ்தானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த உன்னத ஆவியின் நிறைவு, அதை நாம் அடையும் பொழுது எப்படி இருப்போம் தெரியுங்களா? இந்த உலகமானது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்து நம்முடைய காட்சியில், நம்முடைய கண்களில், நம்முடைய ஜீவியத்தில் எப்போதும் அவருடைய சமூகம், அவருடைய பிரகாரம், அவருடைய பிரசன்னம், உன்னதமான வேதத்தின் மகத்துவங்களை தியானிப்பதில்லை. அதை தான் இங்க பவுல் சொல்றார். உயிர்ப்பித்தார். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை பாருங்க. இந்த மேன்மையான ஐஸ்வர்யம் இன்னைக்கு பார்க்கும் பொழுது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். வானம், பூமி, பூமியில் உள்ள எல்லா சம்பத்து எல்லாமே அவரால் படைக்கப்பட்டுச்சு. இந்த பூமி அதிர்ச்சிலாம் ஏன் வருது பாருங்க, பூமி தேவனுடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது. இதுல இருக்கிற வெண்கலம், வெள்ளி, செம்பு, எல்லா கனிமங்களையும் என்ன பண்றாங்க? வெட்டி எடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது பாருங்க, பூமி அதிர்ச்சி, கடல் சீற்றங்கள், இயற்கையின் மாற்றங்கள். ஏன்னா இந்த பூமியானது எப்படி காணப்படுது? இது தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய விலையேறப்பெற்ற சிருஷ்டிப்பை, அவருடைய கரத்தின் கிரியைகளை இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் கெடுத்து. ஆனா அப்படிப்பட்ட இந்த பூமியை தேவன் என்ன பண்ண போறாரு? தேவனுடைய அனாதி தீர்மானம் ஒண்ணு இருக்குதுங்க. நோவா காலத்தில் அவர் என்ன பண்ணாரு? இந்த முழு உலகத்தையும் ஜலத்தால சுத்தமாக்கினார். பின்பு தம்முடைய சொந்த ரத்தமானது இந்த பூமியில சிந்தப்பட்ட பொழுது அது விலையேன ரத்தத்தினால் இந்த பூமியானது அடுத்த அக்னினால் இந்த முழு உலகமும் சுத்திகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மகிமையான தேவனுடைய ஜனங்களும் அவரும் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று இருக்குதுங்க. இவை எல்லாவற்றையும் இந்த கால செய்தியில தேவனுடைய தாசனாகிய 7ஆம் சபையின் தூதன் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். எனவே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோமா? அந்த மகா மேன்மையான ஐஸ்வர்யம், அந்த வருங்காலங்களை விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்கார செய்தார். பாருங்க, ஒரு உன்னத அனுபவத்தை நம்ம பூமியில அனுபவிக்கிறாங்க. உன்னதமான தேவனுடைய அன்பையும், உன்னதமான தேவனுடைய அழைப்பையும்,
அவருடைய உலகேற பெற்ற திவ்ய சுபாவத்தையும் அவருடைய தெய்வீகத்தையும் இன்றைக்கு நமக்குள்ளாக அவர் வைத்திருக்காருங்க. நீங்க வேதத்தில் பாருங்களேன், அநேக பாத்திரங்கள்ல அவர் மயப்பட்டார். ஏன்னா அவங்களுக்குள்ளாக அது ஊற்றப்பட்டுச்சு. தேவனுடைய தாசனாகிய யோசேப்பை நீங்க பாருங்க. யோசேப்புடைய ஜீவியம் பிதாவால் யாக்கோபால் சிநேகிக்கப்பட்டான். தன்னுடைய சொந்த சகோதரரால் வெறுக்கப்பட்டான். அடுத்து யோசேப்பு அவங்க என்ன பண்ணாங்க? வித்து போட்டாங்க. இதெல்லாம் யோசேப்பு கண்ட தரிசனம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரங்க. தேவனுடைய ஆவி யோசேப்புக்குள்ளாக இருந்தது நிமித்தம் புகழ்ச்சி இருந்துச்சா? அங்க கனம் இருந்துச்சா? கிடையாது. பாருங்க, என்னைக்குமே ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருப்பான் இந்த உலகத்துல? யாரும் நிதானிக்க மாட்டாங்க. ஆண்டவரே இந்த உலகம் பகைத்தது. அந்த யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரரால் விற்கப்பட்டு அநேக அனுபவத்தின் ஊடாக தேவன் யோசேப்பை நடத்தி பாருங்க, எகிப்திலே அவர் எந்த ஸ்தானத்தை அடைய தேவன் கிருபை செய்தார்? பார்வோன். எகிப்துக்கு அதிபதி பார்வோன் தான். ஆனா அதிகாரம் ஆளுகை எல்லாம் எங்க வந்துடுச்சு? யோசேப்புடைய கரங்கள்ல. பாருங்க, தேவனால எல்லாம் கூடுங்க. என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக உள்ள உன்னத ஆசீர்வாதத்தின் நிலையை இக்கால செய்தி வெளிப்படுத்துகிறது. ரட்சிப்பு இது உன்னத ஆசீர்வாதம், இது பூமியில கிடைக்காதது. இன்னைக்கு ரட்சணியத்தின் சந்தோஷம் அதை தாவீது உணர்ந்து கொள்வார். சங்கீதங்களை சொல்வார் அவர். அதை இழந்து போயிட்டார் அவர். தேவனே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். பாருங்க, கதறி மன்றாடி இனி நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அனுபவிக்கணுங்க. தேவனுடைய பாதத்தில் ரட்சிப்பு அது உன்னதமானது. ரட்சிப்பு யாருடையது? பாருங்க, தேவனிலிருந்து புறப்பட்டு வருதுங்க. விசுவாசம் எங்க இருந்து வருது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் பாருங்க, இன்னைக்கு அடிப்படையே விசுவாசம் தான். இதெல்லாம் உன்னத ஆசீர்வாதம். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை அளிக்காவிட்டால் பாருங்க, விசுவாசத்தால் எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியும். ஆபிரகாம் எப்படி இருந்தாரு? தன்னுடைய முதிர் வயது அவருக்கு தெரியல. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. இவையெல்லாம் விசுவாசத்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தேவனுடைய உன்னத பரிபூர்ண சித்தத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. எனவே நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய ஸ்தானம். யோசேப்பு பாருங்க, எகிப்துக்கே அதிபதி. இன்னைக்கு இந்த பூமியில தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்காரு? ஆனா அந்த ஸ்தானத்தை அடையும் முன்பாக யோசேப்பு அநேக அனுபவங்கள், அநேக நெருக்கங்கள், அப்படிப்பட்ட அனுபவத்தின் ஊடாக கடந்து போயிட்டு கடைசியில் நான் பார்க்கும்போது எப்படி இருக்காரு அவர்? ஒரு ரட்சகனாக, தன்னுடைய சகோதரரை ஆதரிக்கிறவனாக. பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய உன்னதமான நோக்கங்க. எனவே இந்த கடைசி நாட்டில் கிருபையாய் தேவன் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் என்னன்னு பார்க்கும்பொழுது மகிமையுள்ள கிறிஸ்துவின் மனவாட்டி, அவரோடு அமரக்கூடிய அந்த உன்னத ஸ்தானம். பாருங்க, இதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ள எப்படிப்பட்டது பாத்தீங்களா? அவருடைய அனாதி தீர்மானம். அதில் தான் ரோமர் 8:28 தெளிவா இருக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். பாருங்க, எது வந்தாலும் யோசேப்புடைய வாழ்க்கையில கடந்து வந்ததெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அப்படிதான் மோசே. அதே வழியில தான் எல்லா தீர்க்கதரிசிகளும். இன்னைக்கு நாம அப்படிதான். இக்கால செய்தியாளன் தெளிவா சொல்வாரு, அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக கடந்து போயிருக்கும் பொழுது நான் மாத்திரம் மலர் தூவின பாதையில செல்வதா? நம்மளாம் வாழ்க்கை எப்படி நினைக்கிறோம்? ரொம்ப லகுவா இருக்கணும், எல்லாமே ரொம்ப ஈஸியா கிடைச்சிடணும். பாருங்க, தேவனுடைய நோக்கம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அவருடைய பிள்ளைகள் மத்தியில் அவருடைய ஜீவியத்துல எப்படி இருக்கும்? அது அவரை அறிகிற அறிவில் தேவனாலே அல்லாமல் பாருங்க எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த வேதத்தில் அநேகர தேவன் நடத்தி சென்றார். மோசே இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை எகிப்துல பார்த்த போதிலும் செங்கடல் குறுக்கிட்ட போது என்ன ஆயிடுச்சு மோசேக்கு? பாருங்க, அங்க அந்த யாத்திரை தொடர வேண்டியது நின்று போச்சு. அப்ப தேவன் மோசையிட்ட பேசுவார். இவையெல்லாம் பாருங்க தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குதுங்க. செங்கடல் ஊடாக நடந்து செல்லக்கூடிய ஒரு வழியை யாரால் உண்டாக்க முடியும்? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தாங்க.
இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் நடக்கும்? இதுவே தான். செங்கடலை போல தடை வரும், யோர்தானை போல நம்முடைய ஜீவிதத்தில் குறுக்கீடு வரும், எரிகோவை போல மதிலாக நிற்கும். ஆனா இவை எல்லாவற்றையும் கடக்க செய்தவர் யாரு? நாம் அவரை நோக்கி பார்க்கணுங்க. இன்னைக்கு மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காராம். அது யாருக்குமே கிடைக்காதது. இதைதான் பவுல் சொல்றாரு. அது எப்படி தேவன் நமக்கு அளிச்சிருக்காரா? எபேசியர் 1:5 பிரியமானவருக்குள் பாருங்க, பிரியமானவர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தாங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பாருங்க, சுவிகார புத்திரன். இன்னைக்கு அவருடைய மகத்துவங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆவி நமக்குள்ளாக வரும்பொழுது நாம் எப்படி ஆயிடுறோம்? புத்திர சுவிகாரம். அவர் எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தாரோ அவை எல்லாமே இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தாங்க. பரலோகத்தில் உள்ள உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய சகல நன்மைகள். இந்த இயற்கையானது பாருங்க, அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்னவனாச்சு, காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. தான் சொல்றார், வானத்திலும் பூமியில் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16 என்ன சொன்னார் அவரு? புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை, அது யாருக்கா? சர்வ சிருஷ்டிக்கும். நீங்க எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் அளிக்கப்பட்டாயிடுச்சுங்க. இன்னைக்கு ஒரு தேவனுடைய குமாரன் எழும்பி கடந்து சென்ற இந்த யாத்திரையில் யோசுவாவுக்கு எதுவுமே தடை கிடையாது. யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. சாயங்கால வேலை பாருங்க, சூரியன் கடந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து என்ன ஆகும்? இருள் சூழ்ந்தா யுத்தம் நடத்த முடியாது. எனவே தான் தேவனுடைய தாசனாகி யோசுவா சூரியனை பார்த்து கட்டளையிட்டார். பாருங்க, யோசுவாவுடைய ஸ்தானம் அது உன்னதமானது. ராஜாவின் சேவையில் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பகிர்ந்தளிக்க தேவனுடைய தாசனாகி யோசுவா அவர் என்ன சொன்னாரு? நான் மோசே இருந்தது போல உன்னோடும். பாருங்க, மோசையோடு தேவன் முகமுகமா பேசினாருங்க. அதை யோசுவா பார்த்துட்டே இருந்தார். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் இந்த யாத்திரையில் எப்படி இருக்கணும்? சிறு பிள்ளைகள் தொடங்கி வாலிப பிள்ளைகள் வரலாம், தேவனுடைய மகத்துவங்களை கண்ணால காண வேண்டிய அப்படிப்பட்ட கண்கள் தேவைங்க. இந்த உலக காரியங்களை இன்னைக்கு அநேக வசீகரம் கடந்து போகுது இந்த பூமியில. இவை எல்லாவற்றுக்கும் திரை மறைக்கப்பட்டு இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய தெய்வீக கரத்தை, இங்க இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய கரத்தினால் சுகத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பையும் அப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது சபை எப்படி தெரியுங்களா? அதுதாங்க ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய சபை. அங்க தேவனுடைய தலைமைத்துவம் காணப்படும். அங்க ராஜாவின் அந்த பாளையத்தில் எப்படி இருக்கும்? அந்த பாளையம், அந்த சபை, அந்த ஐக்கியம், அந்த குடும்பத்தில் எப்படி என்ன காணப்படும்? கம்பீர சத்தம். ஏன்னா ராஜா பாளையத்தில் இருக்காரு. இது மேசியாவின் சாம்ராஜ்யம். இங்க பிரியமான மனவாட்டி அமர்ந்துருக்கா. பிரியமானவருடைய அபிஷேகமானது இங்க ஊற்றப்பட்டிருக்கும். அவருடைய தயவுல சித்தம் இங்க வியாதி நீங்கிடும். எப்படிப்பட்ட சூழலோடு மனுஷன் வந்தாலும் ஆத்மாக்கள் வந்தாலும் அவங்க தேவனுடைய தெய்வீகத்தை காண்பாங்க. இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இங்க தம்முடைய கரத்தை நீட்டும் பொழுது இங்க எல்லாமே நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காருங்க. மகிமையுள்ள ஒரு மனவாட்டி, கிறிஸ்துவின் ராஜரீக. எனவே நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்வாங்க. விருதமாக இந்த யாத்திரையில் நாம் செல்வதில்லைங்க. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியம். அதை தான் சொல்றார், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தல்ன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய். பாருங்க, எல்லாமே அவருக்குள்ளதாங்க. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னத ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையின் நம்பிக்கை. பாருங்க, அவருக்குள்ளாக எல்லாமே அந்த தெய்வத்துவம் இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு சபையானது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியால் எழும்பி காலொன்றி நின்று செயல்பட வேண்டிய ஒரு நேரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனவே முற்றிலுமாக அவரை சார்ந்து வாழ வேண்டிய. பாருங்க, ஒரு மனைவி தேவன் கணவனை மட்டும்தாங்க. அவர் எப்படி இருந்தார்? அவரு பிதாவே. அவர் எப்போதும் தேவனோடு பேசிக்கொண்டார், பிதாவோடு. பகலெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இரவெல்லாம்
செபித்துக் கொண்டிருந்தார். அதான் வேதம் சொல்லுது, அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடியால் பிதா அவரை தனியே விடல. இன்னைக்கு மனைவியும் அப்படிதான், கிறிஸ்துவின் மனவாட்டியும் அப்படிதான். அவளுடைய ஸ்தானம் பார்த்தீங்களா? யூதன் என்றும் இல்லை. நான் வாசிக்கலாமே, 1 கொரிந்தியர் 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்க, இதுல எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, அதுல யூதன் என்றும் இல்லை. பாருங்க, எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமானது எப்படி ஆகிடுச்சு? வித்தியாசம், கருத்து வேறுபாடு இவை எல்லாவற்றையும் மாற்றி வார்த்தையால், தேவனுடைய ஆவியால் அந்த உன்னத ஸ்தானம். அவங்க மத்தியில் எந்த விதமான அப்போஸ் நாட்கள் அவங்க அப்படிதாங்க இருந்தாங்க. அவங்க மீது பரிபூர்ண பரிசுத்த ஆவியின் நிறை ஊற்றப்படிச்சு அவங்க பரிபூர்ண கிருபையில காணப்பட்டாங்க. அங்கே தேவனுடைய தெய்வீக தன்மை வெளிப்படுச்சு. அவங்க கூடி ஜெபித்த போதெல்லாம் அந்த இடம் அசைந்தது. அவங்க கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பலமாய் சாட்சி கொடுத்தாங்களாம். அவங்க யாருக்கும் பயப்படல. இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய வல்லமையான கரங்க மத்தியில் காணப்பட்ட பொழுது கிரேக்கர் மத்தியில், யூதர் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் உன்னதமான தேவனுடைய வார்த்தையை கடந்து போச்சுங்க. எனவே நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இதற்காக தான் நம்ம முன்குறிச்சாராங்க. சுவிகார புத்திரன், இவர் தேவனுடைய குமாரன், இவர் தேவனுடைய பாருங்க குமாரத்தை, இந்த தெய்வீக ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே தேவன் நம்மளை முன்குறிச்சாருங்க. இதெல்லாம் அவருடைய ராஜாதிபத்திய கிருபை, அது அவருடைய இரக்கத்தின் அந்த ஐஸ்வர்யம் இன்னைக்கு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்குது. உயிர்ப்பிக்கும் தன்மை இன்னைக்கு எங்க இருக்குது பாருங்க, கிறிஸ்துவின் மனவாட்டிக்குள்ளதாங்க. இதை அடையதான் தேவனுடைய தாசனாகிய பவுலுடைய அறிக்கையை நான் பார்க்க முடியும். பவுலுடைய வாஞ்சையெல்லாம் எப்படிப்படுது? அவரை போல வாழ்ந்து, கிறிஸ்துவை போல பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவித்து, அவரை போல மரித்து, அவர் உயிர் தெழுந்த வண்ணமாக நானும் உயிர் தெழுதல பங்கடையன் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் தேவனுடைய தாசனாகிய பவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம், பாரம்பரியம் எல்லாவற்றையும் விட்டு விலகி பாருங்க. யூதருடைய பாரம்பரியம் அது தேவனுடைய வார்த்தை கிடையாதாங்க. முன்னோர்களின் பாரம்பரியம், பிதாக்களுடைய பாரம்பரியத்தில் அவங்க யூதர்கள் அதில் ஊறி போயிருந்தாங்க. ஆனால் தேவனையும் தம்முடைய கிருபையால் பவுலுக்கு காரியங்களை வெளிப்படுத்தின உடனேயே கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷத்துக்காக தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தாருங்க. இந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வரப்போகுதுங்க. கிறிஸ்து இயேசுவின் தெய்வீகத்தை கொண்டு வரப்போகுது. அப்படியே மனவாட்டியை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிப்புகளாக, எப்படி சூரியனுடைய பிரதிபலிப்பை பார்க்கும்போது இரவுல இது சந்திரன் நாம் பார்க்கிறோம். அப்படியாக இன்றைக்கு சபையானது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டு, இயற்கைக்கு மேம்பட்டவர் எங்க இருக்கார்? அவரு சபையாகிய சரீரத்தில் இன்னைக்கு அவர் தலையாகிய கிறிஸ்து வாசம் செய்து அற்புத அடையாளங்கள் மூலமாக சுவிசேஷத்தை உறுதிப்படுத்துவது. இதுவே அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் எப்படி இருந்துச்சு? அவங்க கிறிஸ்துவோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார்கள். இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் நினைச்சுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் என்ன அற்புதம் நடந்துச்சோ அதுவே இப்ப பேதுரு யோவான் புறப்பட்டு போறாங்க. அங்க அலங்கார வாசலுடைய இருந்தது ஒரு சப்பானி. ஏதாயிலும் கிடைக்குமான்னு நோக்கி பார்ப்போம். ஆனா பேதுரு என்ன சொல்வாரு? அவன் எதிர்பார்க்கறது இவங்கிட்ட இல்லை, ஆனா என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. பாருங்க, இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? தேவன், கிறிஸ்து, அந்த சுவிகார புத்திரன், அந்த உன்னதமான ஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆசீர்வாதம், அதை நாம் உடையவர்களாக காணப்படணுங்க. அப்படி இல்லாவிட்டால் பாருங்க, அந்த நிலைக்கு தாங்க தேவன் நம்மளை அழைச்சிருக்கார். அவர் என்ன செய்தாரோ அதுதான் பவுல் கிறிஸ்துவை போல வாழ்ந்து பாருங்க. அந்த வாழ்க்கையின் நிலையை நான் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை அநேகரை ஈர்த்ததுங்க. சகை எப்படி போனா? லூக்கா 19 பார்க்க முடியும். இவரை குறிச்சு செய்தியானது கடந்து அவனுடைய காதுகளை துணிக்குது.
ஆனால் இந்த சகை அவருடைய சமூகத்தில் தேவனுடைய பிரசனத்தில் வந்தோன்னாச்சு அவனுடைய வாழ்க்கையை மாறி போச்சு. ஆண்டவர் சொன்னார், சகைவே இறங்கி வானுவார். பாருங்க, அவருக்கு மறைவாக யாருமே இருக்க முடியாதுங்க. அவர் சகையுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். பாருங்க, அவங்க இறங்கி வந்தோன்னு அவன் என்ன அறிக்கையிடுறான்? ஒருவன் தேவனுடைய சமூகத்தில் வந்தால் உண்மையாக மனமாற்றம் அடையணுங்க. அவனுடைய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். அதுதான் மறுரூபன்ற தீர்க்கதரிசி. மனம் திரும்புதல ஒரு மகிமையான அனுபவம். அது அவங்க தான் மனம் திரும்பி பாவம் மன்னிப்புக்கென்று தங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க முடியும். மனம் திரும்பின குணப்படுத்தப்பட்ட இருதயத்தில் தான் அவர் வாசமாக இருக்க முடியும். இன்றைக்கு மனம் திரும்பாதனால தான் என்ன பண்ண அநேக மாற்றத்தை பார்க்க முடியல. அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே தான், ஒரு மாற்றம் இல்லாத ஒரு ஜீவியம். எனவே தேவனுடைய விலையேறப்பெற்ற கிருபை, சகையும் மாற்றப்பட்டோம். அவருடைய அறிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு உன்னத ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த ஸ்தானத்தை பாருங்க, அது தேவனுடைய கிருபையால். அதுதாங்க இந்த சப்பானி அடைஞ்சான். நசரன இயேசு கிறிஸ்து எழுந்து நடனோடனே அவன் கால்கள், அவன் இந்த சப்பானி தன் நீங்க அவன் எழும்பி நடந்து குதித்து எங்கே போகிறான்? தேவாலயம். எல்லாம் பார்ப்பாங்க. இதுவரை நடமாட முடியாத இன்றைக்கு அப்படிதாங்க. விடுதலை யாரால முடியும்? இன்றைக்கு பாவத்திலும் அநேக பழக்கங்களும் இன்றைக்கு சிறை பிடித்து வச்சிருக்காங்க பிசாசு அநேகர். இதில் யாரால விடுவிக்க முடியும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அந்த சகல ஆசீர்வாதத்தை யார் அனுபவிக்க முடியும்? ரட்சிப்பில் களி கூறுவது, தேவ சமாதான இருதயத்தில் குடிகொள்வது, குறைவலும். பவுல் அறிக்கை அப்படித்தான் இருந்துச்சுங்க. நிருபத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவங்களுடைய வாழ்க்கை படிச்சு குறைவலும், சிறைச்சாலையிலும், அடிகளிலும், காவல்களிலும், ரோமர் 8 நீங்கள் படிச்சு பார்க்கலாம் 35. ஏன்னா தேவனுடைய கிறிஸ்து அவங்களுக்குள்ளாக இருந்த நிமித்தம் அதெல்லாம் கடக்க செய்தாருங்க. எனவே இன்னைக்கு இந்த பாடுகளும் இப்போ உள்ள நெருக்கமும் இது சொற்ப காலம் தாங்க. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பாருங்க, தேவனுடைய அன்பு விலையேறப்பட்டதுங்க. எனவே நம்முடைய ஸ்தானத்தை நாம் அறிந்து கொள்வோங்க. வெகு சீக்கிரம் இந்த சொல்லலாம் மாறப்போகுது. என்ன வாசிக்கலாம்? எபேசியர் 1:8 அந்த கிருபையை பாருங்க, இந்த பாவ மன்னிப்பை மீட்பு 7வது வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ள பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ள மட்டும்தான் மீட்பு. அவருக்குள்ள மட்டும்தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா அந்த ரத்தமானது எப்படிப்பட்டது? அதனுடைய மதிப்பு அப்படிப்பட்டது. ஒரு பாவியை, ஒரு கல்லனை என்ன பண்ணிச்சானது பாருங்க, கல்வாரியில அந்த வார்த்தை அவனுடைய அறிக்கை எப்படிப்பட்டது? ஆண்டவரே அடியனை நினைத்தரலும். பாருங்க, தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில். நீ இன்றைக்கு எங்க இருப்ப பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அவர் சொன்னார்னா அது முடிஞ்சு போச்சுங்க. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. மற்றவங்களுடைய பார்வையில் யாருவன் அவனுடைய வாழ்க்கையை அவங்க குற்றத்தை தான் நோக்கி பார்த்தாங்க. ஆனால் இயேசுக்கு எப்படி பார்த்தார்? அவனை அறிக்கை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு எந்த மனுஷனும் பாருங்க, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் மட்டும்தாங்க மன்னிப்பு உண்டு. நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான். வேதம் சொல்லுது, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 தீமோத்தேயு அப்படி தான் சொல்லுது, 2வது அதிகாரம். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் அவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பு இதெல்லாம் திருக்கசி அருமையா பேசுவாருங்க. நம்முடைய எண்ணத்தானாக அவர் வந்தாருங்க. மீட்கும் பொருளாக அவர் என்னத்தை கொடுத்தார்? அவரு நம்மை மீட்க அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாருங்க. ஏன்னா பாவத்தின் கரையும் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. அதற்கு ஈடு எது? தேவகுமாரனுடைய ரத்தம். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டுச்சு. ஏசாயா 53 வாசிக்க முடியும். எனவே இன்னைக்கு பாவத்தின் கொடூரம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போங்க. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் யாரிடத்துல பிறகு பண்ணாரா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அவங்க தாங்க சபையானது இன்னைக்கு அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு அவங்க உபதேசம்
அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த நிருபங்களை படிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவை பார்க்க முடியும். அவர் எப்படி அதை ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல இன்னைக்கு தேவ ஞானம் பவுலுக்குள்ள வந்துருச்சுங்க. அப்படி ஆனந்த ஞானம். இன்னைக்கு ஞானம் எங்க இருக்கு தெரியுங்களா? அநேகர் யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்குள்ள ஞானம் ஊற்றப்படுங்க. தேவனுக்கு பயந்தவங்களுக்கு குறைவே கிடையாது. இன்னைக்கு அநேக பயம் இருக்கு தானே, தேவ பயம் என்பது இல்லை. சாராள் எப்படி இருந்தாங்க? ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்து கீழ்ப்படிந்திருந்தாங்க. பாருங்க, ஆபிரகாமுக்கு எல்லா சேவையும் செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாராள். ஆபிரகாம் தான் ஆண்டவர். இன்னைக்கு சபையானது ஆண்டவர்னு அவர் ஆண்டவராக இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? ஆனா ஆண்டவரே ஆண்டவரே என்ன அன்னைக்கு அழைச்சாங்க. ஆண்டவரே இந்த பூமியில சொல்லுவாரு, இவங்க உதடுகளால துதிக்கிறாங்க, உள்ளமா எங்க இருக்குதான் பாருங்க. இருதயத்துல கிறிஸ்து இல்லாவிட்டால் அது வருத்தமான ஒரு காரியங்கள். அதனால்தான் இன்னைக்கு நிரப்பப்படுதல் இன்னைக்குதான். இன்னைக்கு சுத்திகரிக்கப்படுதல் இந்த நாட்கள், கிருபையின் நாட்கள் எப்படி ரத்தத்தினால சுத்தமாகுதல். கிருபையின் செய்தி அநேகர் ரட்சிப்புகள் வழி நடத்துங்க. இக்கால செய்தியானது, அந்த செய்தி யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தப்படுதோ அவங்க தேவனுடைய கிருபையில களி கூறுவாங்க. காலத்தின் செய்தி இது, கிருபையின் செய்திங்க. இது உன்னதமான மனவாட்டி ஆயுதப்படுத்தும். அதை தான் சொல்றாரு பாருங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்திரங்களில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்க நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கவைகளும் பூலோகத்தில் இருக்கவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படணும். பாருங்க, அவருக்குள்ளதாங்க எல்லாமே. அந்த சபையின் அந்த வளர்ச்சியை நீங்க பார்க்கும் பொழுது சிறந்த வேலைப்பாடு பாருங்க. ஒரு அருமையான செய்தி. தேவன் எப்படி அதுல அந்த செய்தியின் சாராம்சத்தை பார்க்கும் பொழுது சபையானது பாருங்க, அடிப்படையை பார்க்கும்போது விசுவாசத்துக்கு ஆபிரகாம், விசுவாசத்துல ஆபிரகாம் பாருங்க அஸ்திபாரம். அடுத்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு பாருங்க, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஈசாக்கில் அன்பை பார்க்க முடியும். அது கிறிஸ்துவுக்கு பாவனையாக காணப்படுதுங்க. அடுத்து பார்க்கும் பொழுது யாக்கோப். யாக்கோப்ல என்ன பார்க்க முடியுது? கிருபை. அடுத்து யோசேப். யோசேப்ல ஒரு பரிபூர்ண ஜீவியத்தை பார்க்க முடியும். இதுல தான் அப்படியே சபையானது கடந்து வருது பழைய ஏற்பாட்டில். அடுத்து யார் வந்தது? சிறந்த சிற்பியாக வடிவமைக்கப்படுவது இயேசு கிறிஸ்து தாங்க அதில் காட்சியில் வர்றார். ஆபிரகாமில், ஈசாக்கில், யாக்கோபில், யோசேப்பில், தாவீதில் இப்படியெல்லாம் கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆனால் பரிபூர்ணமாக எங்கே வந்தார் பார்த்தீங்களா? தேவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சகலம் அவருக்குள்ள கூட்டப்பட்டுச்சுங்க. அதில் தான் காலங்கள் நிறைவேறும் விளங்க நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கவைகளும் பூலோகத்தில் இருக்க சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படணும். இப்போ மனவாட்டி அந்த சிறந்த வேலைப்பாடில் வராங்க. பிதாவானவர் கிறிஸ்துவை அப்படியே வடிவமைச்சாரு. அது ஆபிரகாமில் பார்க்க முடிச்சு, யோசேப்பில் பார்க்க முடிச்சு, இன்னைக்கு அவரே காட்சியில் வந்தாருங்க. இப்போ மனவாட்டி எழும்பிட்டு வரோம். கால் ஒன்று எழும்பி இப்போ தலையாய கிறிஸ்து சபையில் வந்து அமர்ந்தவன் என்ன ஆகிடும்? அது பாருங்க, பரிபூர்ணமாயிட்டதுக்கு அப்புறம் இந்த பூமியில் அவளுக்கு வேலை இல்லைங்க, மையமைக்கு செல்ல வேண்டியதுதான். அதான் காலங்கள், 7 சபையின் காலங்கள், அதற்குரிய செய்தியாளர்கள், அந்த செய்தியால் ஈர்க்கப்பட்ட மகிமையுள்ள மனவாட்டி. இது மேலே போக வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுங்க. அதால் தான் பவுலுடைய அறிக்கை நான் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 3வது அதிகாரம் பக்கம் 272 7வது வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கும்
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள் ஆகி எப்படியாயினும் நான் மரித்தோரிருந்து உயிரோடு இருந்ததற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். தேவனுடைய தாசனாகிய பவுலுடைய இருதயத்தை நாம் பார்க்க முடியுங்க. அவரை போல வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவை போல ஜீவித்து இந்த மேன்மையை பவுல் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட உடனே சொல்றாரு பாருங்க, எனக்கு லாபமா இருந்த எல்லாவற்றையும், இந்த பூமியில பெற்றது கற்றது எல்லாவற்றையும் கிறிஸ்துவ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவோடு இணைத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமானது எப்படி காணப்படுதான்? குப்பையும் நஷ்டமாக. ஏன்னா அவர் தாங்க ஜீவன், அவர் தான் மகிமையின் தேவன், அவரே பரலோகத்தின் ராஜா, அவரே உன்னதங்களில் ஜீவிக்கிறவர், அவர் தான் நித்திய நித்தியமாக ஜீவிக்கக்கூடிய நித்திய ஜீவனின் காரண கர்த்தர் அவர் தாங்க. எனவே அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவர் தன்னை பவுலுக்கு வெளிப்படுத்தின போது அநேகருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினாருங்க. ஆனா இந்த பவுல் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை தன்னுடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்ட போது பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கடக்க தேவனுடைய பலன் அவனை நடந்துச்சு. அதனால தான் அந்த பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படிக்கு, கிறிஸ்து எப்படி உயிர் தெழுந்தார் அந்த உயிர் தெழுதலை அடையும்படிக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறாருங்க. எதற்காக தேவன் பவுலை தெரிஞ்சுக்கிட்டாரோ அதற்காக தன்னை அர்ப்பணித்து, இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை உண்மையாகவே கிறிஸ்துவின் அன்பை அறிஞ்சிருந்தா என்ன பண்ணாது? தன்னை ஒப்பு கொடுக்கும். அந்த அன்பு எப்படிப்பட்டது? அது பாருங்க, அதை விவரிக்கவும் முடியாதுங்க. பாடுகள் என்பது சாதாரணமானது இல்லை. ஆண்டவர் அடைந்த பாடுகளை குறித்து இந்த வேதத்தை நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த பாடுகளோடு பவுல் தன்னை நினைச்சிட்டாருங்க. அவர் விட்டதை சிலதை என்னுடைய சரீரத்தில் நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அவரை போல அந்த நிலைக்கு யாரும் மாற்ற முடியாது. நிந்தையும் பரியாசமும் காரிய உமிழ்தலும் இவையெல்லாம் எதற்காக? மனவாட்டி அடைய, நம்மை மகிமையில் கொண்டு சேர்க்க. அதை தான் சொல்றாரு, அந்த பாடுகளின் ஐக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த பாடுகள்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பவுல் தீமோத்தேயுவை சொல்வார், அவரோடு பாடுகளை சகித்தால் அவரோடு, பாருங்க, ஆலப்புற கூட்டம் பாடுபட்டு தாங்க ஆகணும். ஒரு விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்தி விதைச்சி களை பறிச்சு நீர் பாய்ச்சி அதற்காக அவன் பிரயாசப்பட்டாதான் கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பாங்க. இன்னைக்கு மனவாட்டி அப்படிதான். அவளுடைய ஜீவன் எப்படி இருக்கும்? அது எப்பொழுது அவர் வருவார், அவருடைய சமூகத்தில் தரித்திருந்த அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை தனக்குள்ளாக கொண்டு அவருடைய வாழ்க்கையெல்லாம் அவர் தாங்க. இரவு பகலாக அந்த லீலி புஷ்பம் என்ன பண்ணுறது? சேற்றிலிருந்து வெளிவரதுக்கு எவ்வளோ பாடு தெரியுங்களா? இந்த உலகமாகிய பாவ சேற்றிலிருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும்னு நம்ம என்ன பண்ணோம்? அவர் பகலெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், இரவல் அந்த வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டவங்க அநேகருங்க. அதை பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதில் தான் சொல்றாரு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமை நமக்குள்ள வரணும். அதுதான் உன்னத பலன். அந்த வல்லமையும் அந்த பலனை பெற்றுக்கொண்டாதான் பாடுகள் அனுபவிக்க முடியும். அதில் தான் நிறைய பேரெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. இந்த கிறிஸ்தவ ஜீவன் எப்படிப்பட்டது? அதை பவுல் அருமையா சொல்றார் நிருபத்தில். யாரெல்லாம் பார்த்தீங்களா? முதலாம் யாத்திரையில் அப்படிதான் நடந்துச்சு. தாத்தான் கோரா பாருங்க, முறுமுறுக்கிற கூட என்ன மோசே, இது இந்த யாத்திரை ரொம்ப கடினமாயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுடைய எதிர்பார்த்தபடி இல்லை அந்த யாத்திரை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய காரியங்கள்லாம் இங்கே இல்லை. இங்கே நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தையெல்லாம் அப்புறப்படுத்திடணும். பிலிப்பியர் 2:5 படி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும், அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். அது அந்த நிலைக்கு தாங்க பவுல் மாற்றப்பட்டார். கிறிஸ்துவே. அதனால தான் பவுல் அறிக்கை பண்ணிச்சு, இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே.
பாருங்க, பவுலுடைய விருப்பம்லாம் மறிச்சு போச்சு. இன்னைக்கு மறிக்காதவங்க அநேகருங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவங்கலாம் அப்படியே அடக்க மரணத்தோடு இணைக்கப்படுறாங்க. பழைய மனுஷன் மறிச்சாச்சு, சவுல் மறிச்சாச்சு. இப்ப யாரு? பவுல். தேவன் அனனியாட்ட சொல்றாரு, இப்போ அவன் ஜெபிச்சுட்டு இருக்கான். முன்ன அவன் இருந்த ஸ்தானம் வேற. சவுல் இயேசு கிறிஸ்து பத்தி பிரசங்கிறவங்களை கொல்லவும் ஸ்தேவான் கொலை செய்ய உடந்தையா இருந்தார் தான் சவுல் அன்னைக்கு. ஆனா இப்போ கிறிஸ்து என்ன தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின உடனேயே அந்த பரம தரிசனம், பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் பகிரங்கமா மோசையோட முட்செடியில் அக்னியில பேசின அதே தேவன் இப்ப யார்கிட்ட பேசினாரு? சவுல் எனப்பட்ட வாலிபன். அப்போ அனனியா போய் அவரை சந்திச்ச உடனே என்ன ஆயிடுறாரு? அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே அவனுடைய கண்கள் அந்த செத்தில் விழுந்துடுதுங்க. இப்ப பவுல் தேவனோடு அமர்ந்து, அவர் அந்த கலாத்தியர் நிருபத்தில் சொல்லுவார், எங்க போய் காத்திருந்தார் அவரு? பாருங்க, தேவனோடு தனிமையில அமர்ந்து தேவனை தரிசித்து. பேதுரு, யாக்கோபு அவன்லாம் அவரை பார்த்தாங்க, அவரோட ஊழியத்தில் இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோடு. ஆனா இந்த சவுல் எனப்பட்ட வாலிபன் பிரத்யட்சமா அவர் தன்னை 1 கொரிந்தியர் 15 சொல்வார் பாருங்க, பவுல் அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானவர். பாருங்க, அவரை தரிசிக்கக்கூடிய கண்கள் பாக்கியம் உள்ளதுங்க. 7ஆம் சபையின் தூதன் அவர் தரிசிப்பார் ஆண்டவரை. அந்த காட்சியை பார்த்தவொடனே சொல்வார், அவர் எந்த ஓவியனும் அவர் வரைய முடியாதான். அந்த கனிவான பார்வை, அந்த பார்வையில பாருங்க, அந்த அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள பார்வை. இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா எப்படி இருப்போம்? நம்ம பகைமையெல்லாம் தூரம் போயிடுங்க, மாம்சியமெல்லாம் அப்புறப்படுத்தப்படும், இந்த உலகமெல்லாம் கலையப்படும். கிறிஸ்து நமக்குள்ள, அவர் எப்படி அவரே பவுல் சொல்றார், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாகட்டும், அதுக்காக நான் கர்ப்பவேதனைப்படுறேன்றார் பவுல். இந்த பவுலுடைய நிருபங்களை படிச்சா கிறிஸ்துவின் தெய்வீகம் பவுலுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஆனந்த ஞானத்தை தேவன் பவுல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அளவற்ற ஐஸ்வர்யத்தை பவுலுக்குள்ள தேவன் ஊத்திட்டாரு. இன்னைக்கு அதை எண்ணம் இன்னைக்கு சபையாகிய நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம். அதுதான் சொல்றாரு, அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம். பாருங்க, அதை போல யாரும் மறிக்க முடியாதுங்க. எப்படி அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த சவுக்கால் அதை திருக்கசி பேசுவார். எஸ்ஐயா 53 என்ன நடந்துச்சு பாருங்க. அவருக்கு அழகம் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவருடைய சரீரத்தையே அப்படியே ஏர் உழுற மாதிரி அவரை சரீரத்தை அப்படி நீங்க பாருங்க. ஒரு குற்றவாளி இல்லது ஒரு மனுஷன் ஒரு அந்நிய நாட்டில் மாட்டிக்கினானா அவன் யார்? அவன் கைதி. ரோம போர்ச்சவர் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை அவங்க விருப்பம்தான், அதெல்லாம் வேதத்தில் எழுதப்படல. அப்படிப்பட்டதான பாடுகள். அதை தான் இங்க சொல்லுவார், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணம். அப்படிப்பட்ட நிலையில தான் சபையும் போச்சு. இதுல யோவான் மட்டும்தான் முதுமையில மறிச்சார். மற்றவங்க எல்லாம் யாரு? எல்லாம் ரத்த சாட்சிகள் தான். கோதுமை மணி நிலத்தில் விழுந்துச்சு, அநேக கோதுமை மணிகள் தோன்றுச்சு. அவங்க எல்லாம் தங்களுடைய சாட்சியை பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றின் கூட கடந்து போனாங்க. ஸ்தேவான் சாதாரணமான மரணமா? அது பாருங்க, அந்த பரலோக காட்சியை ஸ்தேவான் பார்த்த உடனே ஏதோ வானம் திறந்திருக்கிறது. யாரை பார்க்கிறார் அவரு? பாருங்க, மகிமையானவரை பார்த்த உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே பல்ல கடிச்சிட்டாங்க அவங்களாம். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க? கல்லடி தான். உடனே யார் இருந்தது? சவுல். அப்பயே இதெல்லாம் சவுல்டைய மனதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின உடனேயே அதை மறக்கவே முடியல பவுல். நான் சபையை துன்பப்படுத்தினேன், ஸ்தேவான் கொல்றதுக்கு நான் யாரு? உடந்தையா இருந்தேன். பாருங்க, ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு எப்படிப்பட்ட ஒரு அடி அந்த மனுஷன் தாங்குறான் பாருங்க ஸ்தேவான். அப்போ ஸ்தேவான் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய ஆவி ஸ்தேவான் கொடுத்ததுனால இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அதே அறிக்கை தாங்க இந்த ஸ்தேவான். இன்னைக்கு ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா பகை உணர்ச்சி இருக்காது, கோபம் என்பது வராது. ஏன்னா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான். அவனுக்குள்ள இருக்கிறது யாரு? பாருங்க, ஆவிதாங்க இன்னைக்கு ஒரு மனுஷனை அழகழிக்குது. எல்லாரையும் தேவன் நலமானதான் படிச்சாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க?
ஆவியின் கிரியை தான் இதெல்லாம். எனவே எனக்கு விலையேறப்பெற்ற அறிக்கையை நான் வாசித்தோம். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தொடர்ந்து உயிரோடு இருந்திருப்பதற்கு தகுதி. இன்னைக்கு இந்த சரீரம் உயிர் செல்ல பங்கு வரணுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையானது உன்னதமான ஒரு வாழ்க்கை. இந்த பூமியிலே தேவனால் அப்படியே கவரக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில மனவாட்டி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நிந்தை, அவமானம் இதெல்லாம் வார்த்தை நிமித்தம் வருகிற நிந்தை. ஏன்னா வார்த்தை எது? தேவன் தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என்னத்தை அனுபவிச்சார் பவுல் பாருங்க. இது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைங்க. அந்த யூத வைதிக சபையில் இருந்தாருன்னா அவர் அருமையா இருந்திருப்பாரு, ஒரு கமாலியலை போல. ஆனா இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் என்னாச்சு? எல்லா இடங்களிலும் துன்பப்படுத்தப்பட்டு எருசலேம் தேவாலயத்தில் புடிச்சிடுவாங்க. அப்போஸ்தலனுடைய படிச்சு பாருங்க. இவை எல்லாவற்றையும் கடந்து கிறிஸ்துவின் அன்பை என்ன பண்ணிச்சு? பாடுகள், நிந்தைகள், அவமானம் எல்லாவற்றையும் கடந்து பாருங்க அந்த உன்னத நிலைக்கு பவுல் சொல்ல முடிச்சு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை பாருங்க. இந்த விசுவாசத்தை காத்து கொள்றதாங்க. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம் இதெல்லாம் கிறிஸ்தியசுக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அளிக்கப்பட்டுக்குதுங்க. ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி. இதை அடைய இதற்காக தான் பிரயாசம் பண்ண பவுல் தீமோத்தேயுவை சொல்றார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்தியசுக்குள்ளாக எதற்காக பிடிக்கப்பட்டாயோ அதை அடைய தீங்கு அனுபவி. இடது பக்கம் வலது பக்கம் சாயாத, லக்க நோக்கி போ. ஒப்புவிட நற்பொருளை உனக்குள் வாசம் அடைகிற பரிசுத்தாவியினால காத்துக்கொள். இன்னைக்கு தேவனுடைய ஆவியினால் உன்னத ஒரு ஜீவியம் ஜீவிக்கவே தேவன் நம்மளை தெரிஞ்சுனாருங்க. அதுதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 12வது வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது தேர்ந்தேன் என்னாதபடி எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. எனவே இன்னைக்கு நாம் யாரை நோக்கி போயிட்டு இருக்கோம்? ஒரு மகிமையான யாத்திரைங்க. நம்முடைய கண்கள் எப்பயுமே அவரை பார்க்கணுங்க, ராஜாவை காணணும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து காட்சியில வரணும். வியாதியில் அவர் வைத்தியராக இருக்கணுங்க. நம்முடைய துன்பத்துல தொல்லையில் அவர் எப்படி இருக்கணும்? அவர் விடுவிக்கிறவராக இருக்கணுங்க. நம்முடைய பிரச்சனை மத்தியில் கிறிஸ்துவை நாம் காட்சியில கொண்டு வர வேண்டிய நேரம் இது. அப்படிப்பட்ட அனுபவத்தினூடாக தான் தேவன் அவங்க நடத்தின்னு போனாருங்க. ஒரு யாத்திரை நடந்துச்சு, கடல் பயணத்தில் சாட்சிகள். ஆண்டவர் இருந்த போது அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவருடைய மகத்துவங்களை குறித்து பேசிட்டு போறாங்க யாத்திரையில. விசுவாசுக்கு பொறுக்கல. அவன் என்ன பண்ணான்? கடலையும் காற்றையும் பாருங்க, எல்லாமே இந்த பூமியெல்லாம் யாருடைய கரத்தில் இருக்குது? மத்திய நாள்லயே சொல்லுவான், இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. நீ என்னை தாழ விழுந்து பணிஞ்சுக்கிட்டா. ஆனா அவனுக்கு தெரியாது அவர் எதுக்காக வந்தார். இவன் தலை நசுக்க அவர் வந்தார். அவன் அதிகாரத்தை பரிசுக்க பூமிக்கு வந்திருக்காரு. அவரு மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை பாருங்க, அவனுடைய சகல அதிகாரம் என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்ன ஆயிடுச்சு? அவரு மரித்து உயிர் தந்தவனைய பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாதாளத்தின் திறவுகோல் என்ன ஆயிடுச்சு பாருங்க, சிறைப்படுத்தி வச்சிருந்தவங்களாம் அவரை விடுவிச்சு கொண்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு அவன் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம், அவன் செயலில் இழக்கப்பட்டவன். இது யாருக்கு தெரியணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதால் தான் பவுல் சொல்றார் பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த பரம அழைப்புக்காக. இது உன்னதமான தேவன் அழைச்சிருக்காருங்க. இந்த அழைப்பு விசேஷித்தது. இதற்குடைய ஸ்தானம் மகத்தானது. நம்ம அடைய போற இடம் எப்படிப்பட்டது? ராஜ்யம். எனவே ராஜாதி ராஜாவாக அவர் அமர போறாருங்க. அப்போ அவரோட அந்த ஆளுகையில் இருக்க போறது யாரு? கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மகிமையுள்ள மனவாட்டி. இந்த ஸ்தானத்தை உணர்ந்து நம்ம ஜீவிப்போங்க. அதை பவுல் மறக்கவே இல்லை. நிருபங்கள் தோறும் எழுதுவார். இன்னைக்கு அந்த சிந்தை யாருக்குள்ள இருக்குன்னா அது தேவனுடைய கிறிஸ்துவின் மனவாட்டிக்குள்ள மட்டும்தாங்க இருக்கும். நான் வாசிக்கலாம். கொலோசியர் 3:1
நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அடைய போற ஸ்தானங்க நம்முடைய ஜீவனே அவர்தான். அந்த ஜீவன் நமக்குள்ளாக இருந்து நம்மை கிரியைக்குள்ளாக்கி அவருடைய தெய்வீக தன்மை வெளிப்படுத்தி இன்னைக்கு அநேகருக்கு இரக்கத்தையும், அநேகருக்கு அன்பையும், அநேகருக்கு கனிவையும், அநேகருக்கு அவருடைய மன்னிப்பையும் பாருங்க எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் நான் வாழ்றேன். இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது? இது விசுவாச முன்னாடி ரூபகாரப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தான் அநேகர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையின் சரிதை இந்த வேதத்தில் படிக்க முடியும். எபிரேயர் 11 ஏனோக்கு எப்படி இருந்தார்? அவரு தேவனோடு நடந்து வாழ்ந்து ஜீவித்து என்ன பண்ணாரு? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பகரப்பட்டு தேவன் அவரை கொண்டு போயிட்டாரு. அதால் தான் நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்பட போறாருங்க. நாம் அவரோட மகிமையில் வெளிப்பட போறோம். எனவே இந்த வாஞ்சை, இந்த எதிர்பார்ப்பு, இந்த எல்லாம் நோக்கி பார்க்கும் பொழுது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் என்ன பண்ண போறாரு? கொஞ்ச காலங்க இக்கால பாடுகள் இனி வரதை பார்க்கும்போது அது மகிமையானது. அது அதை பவுல் பார்த்துட்டாரு. 2 Corinthians 12 கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தான். அவன் கண்ட காட்சி மகத்தானது. அப்படிதான் யோவான் பார்த்த காட்சி வெளிப்படுத்தது மகிமையான காட்சி. மனுஷகுமாரன் அவர் எப்படி பார்க்கிறாரு? இப்ப அவர் பார்த்த மனுஷகுமாரன் மகிமையானவராக இருக்காரு. இப்ப மகிமையில் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்குது. அவருடைய சத்தம் பெருவளத்தை இறைச்சலை போல காணப்படுது. அவர் 7 பொன் குத்துகள் மத்தியில் உலாவுகிறவராக இருக்காரு. அவருடைய பாதம் உலைக்களத்தில் காய்ந்தவன். இந்த மகிமையான காட்சியை பார்த்த உடனே யோவான் பாருங்க, அந்த சரீரமானது அந்த காட்சியை பார்த்த உடனே செத்தவனை போல விழுந்துறாரு. பாருங்க, அந்த சாயல் நாம் அடைய போறோங்க. அதுக்கப்புறம் அவர் அவனை தொட்டு என்ன பண்ணுவாரு? பாருங்க, தேவனுடைய தேற்றுதல். இன்னைக்கு நாம் அவரை பார்க்க போறாங்க ஒரு நாள். இப்போ நம்முடைய வாஞ்சையெல்லாம் அவரை பார்க்கணும். நம்முடைய விருப்பமெல்லாம் இந்த வேதத்தின்படி ஜீவிக்கணும். நம்முடைய திருப்தி அளிக்கும் பங்கு கர்த்தராகிய இயேசு. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தில் ஆனந்தம். அதுதான் சங்கீதம் சொல்லப்பட்டது. அவருடைய வலது பாரத்தில் நித்திய பேரன்பு. அவருடைய சமூகம் நம்முடைய சந்தோஷம். அவருடைய பாதம் நம்முடைய போதுமா, அதுதான் இளைப்பாறக்கூடிய ஸ்தலம். எனவே நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்பட போறார். அப்போ இந்த அழிவுள்ள சரீரம் என்ன ஆக போகுது? பாருங்க, இந்த சரீரம் மாற்றப்பட போகுது. இது மகிமை அடைய போகுது. ஒரு இமைப்பொழுதுல எல்லாம் நடக்க போகுதுங்க. எப்படி ஏனோக்கு மேலே போயிட்டாரோ, எலியை எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர் தெழுந்து 40 நாள் இந்த எருசலேமில் உலாவி பின்பு அவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு சபையானது அந்த இடத்துக்கு வந்துடுச்சுங்க. ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல், இவையெல்லாம் நமக்கு காலத்தின் செய்தியாக கொடுக்கப்பட்டது. இதில் நம்முடைய தியானம், இதில் நம்முடைய சிந்தை, இதில் நம்முடைய நேரம். அதுதான் பவுல் இரவு பகலாக அவர் பட்ட பிரயாசம் எப்படிப்பட்டதாச்சு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் என்ன பண்ண போறார்? அவருக்கு பாருங்க, அவர் வாஞ்சிக்கிற அந்த மகிமையான ஜீவன். இன்னைக்கு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, பவுல் சொல்ற தீமோத்தேயு சார் அந்த நினைவோடு யாரெல்லாம் இருக்காங்களோ, அது எந்த நிருபத்தில் இருக்குது? 2 தீமோத்தேயு 4:7-8 இருக்குது. அது படிங்களேன். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். பாருங்க, அது பவுலுக்கு மட்டும் இல்லைங்க. அந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற, வாஞ்சிக்கிற, அதற்காகவே ஜீவிக்கிற
அந்த நினைப்போடு நம்ம செயல்படும் பொழுது விருப்பம் உள்ளவன் எங்கே வருவாங்க? தாகமாக இருக்கிறவங்க எங்கே வர முடியும்? சீராகன்றவங்க எங்கே வர முடியும்? சுத்திகரிக்கப்படனா யாருடைய சமூகத்தில் வர முடியும்? மன்னிக்கிறவர் யாருங்க? சகலத்தையும் உடையவர் யாரு? எனவே அவருடைய சமூகம் தான் நமக்கும். அதற்காக தான் இந்த ஐக்கியம் எல்லாம், அதற்காக தான் திறக்கப்பட்ட புஸ்தகம் நம்முடைய கருத்தில். பாருங்க, இந்த செய்தியின் மகத்துவத்தை பிரசங்கினா உண்மையாகவே அந்த மகிமையானவருடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குதோ. பவுலுடைய பிரசங்கத்துக்காக ஒன்றும் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மறிச்சு போன ஐத்திக்கு உயிரோடு எழுப்பப்பட்டான். பேதர் நடந்து போனாரு, நிழல்பட்டு சுகனம். 7ஆம் சபையின் தூதனுடைய அந்த ஊழியத்தின் பாதையில் இயற்கைக்கு ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட அற்புதம் நடந்துச்சு. அது லாரியாக தூக்கி போனாங்க. ஜப்பானிங்க நடந்து கொண்டு வந்த அவங்க தாங்கின வந்த அந்த கக்க தண்டம், வீல் சேர் எல்லாம் அப்படி தான். பாம்பேயில் என்ன நடந்துச்சு பாருங்க, ஒரு வாலிபன் அதே போல சூரியனை வழிபட்ட ஒரு மனுஷனுடைய கண் கெட்டு போச்சு, அவன் சுகமாயிட்டான். நாம் வசிக்கிற இந்த இந்தியாவில் தேவனுடைய அசைவ பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தாங்க அன்னைக்கு. ஆனால் எல்லாருமே எப்படி இருந்தாங்களா? அவங்களுடைய இருதயம் எல்லாம் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள எல்லா இருதயமே கிறிஸ்துக்கு விரோதமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த ராஜேந்திர பிரசாத், நேரு, பெரிய பெரிய ஆளுங்களாம் அவங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தை தாழ்மை இல்லை. ஆனால் தேவனோ கிருபையாக இன்னைக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். பார்த்தீங்களா எப்படி சவுல் எனப்பட்ட வாலிபனுக்கு தன்னை வெளிப்படுத்தின அதே தேவன் அப்புறம் பவுலாக மாறி அந்த அன்பை சுமந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அநேகர் கிறிஸ்துவ வெளிப்படுத்தின அருமையான பாத்திரம். இன்னைக்கு மனவாட்டி மட்டும்தான் கிறிஸ்துவ வெளிப்படுத்த முடியும். அதால் நான் பவுல் சொல்றது நான் வாஸ்தவம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பாருங்க, நீதியின் கிரீடம் எனக்கு மட்டுமல்ல, அந்த பிரசன்னமாகுதல் பாருங்க, அவருடைய பிரசன்னத்தில் நீ களி கூறணுங்க. 2-3 கூடனா எங்க இருப்பார்? அவரு பிரசன்ன கர்த்தர் எங்க இருக்கார்? அவர் அதை உணர, அதை அனுபவிக்க முடியாவிட்டால் அவர் தொடணுங்க நம்மளை. அவர் நம்ம இதில் கடந்து போகணும். எலியா பாப்பார், அந்த சத்தத்தை இடி முழக்கம் உண்டாகும், பெரிய காற்று உண்டாகும். ஆனால் அதில் கர்த்தர் இல்லை. பாருங்க, அதை உணர முடியுங்க. தேவனுடைய தாசனாகி எலியா அமைதல் உண்டாச்சு. தாவீதுக்கு அப்படித்தான். யுத்தத்தை ஒரு சோதனையான நேரம். அப்போ தேவன் சொல்றாரு, முசுக்கட்டை அந்த செடிகள் அசையும் போதே நீ புறப்பட்டு போடுவார். எல்லாமே தேவனுடைய தரிசனத்தில் கரெக்டாக இருந்தாங்க. அப்போ தான் வெற்றி. எனவே நீங்கள் நம்முடைய ஜீவியத்தை நம்மளால் முடியாது, ஆனால் அவரால் எல்லாம் கொடுங்க. நம்முடைய கேப்டன், நம்முடைய தளபதி, சேனையின் அதிபதி ஜெய கிறிஸ்து, அவர் முன்னாடி போட்டோமே. ராஜாவின் ஜெய கம்பீரம் பாளையத்தில் இருக்குது, அதை பீலையாம் பாலாக்கு பார்க்குறாங்க. அந்த ஜனம் எப்படி காணப்படுது? பாருங்க, ஜாதிகளோட கலக்கல, அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். அது மெய்யாகவே இன்னைக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இங்கே இருக்குது, தேவ சமூகத்துக்கு அப்பம் இருக்குது. தீர்க்கதரிசியாகிய மோசே எங்க இருக்காரு? அந்த சேனை எப்படிப்பட்டது? அது தோல்வியே தழுவாத ஒரு சேனை. ஏன்? அங்க தேவன் இருக்காருங்க. இன்னைக்கு ராஜா நம்மத்தில, மனவாளன் நம்மோடு, மகிமையானது நமக்குள்ள. நம்முடைய ஸ்தானம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? கிறிஸ்தியசுக்குள்ளாக நம்முடைய ஸ்தானம், நம்முடைய சுதந்திரம். இதை நான் உணர்ந்து ஜீவிப்போம். எல்லாமே வெகு சீக்கிரம் எல்லாம் தன்னுடைய சம்பத்தை கூட்டி சேர்க்க போறாருங்க. ஐயா, நம்ம ஆயத்தமாவோம். பவுல் சொல்றது போல ஐக்கியம், கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம், அந்த இணைப்பு, அந்த தொழுகை, அந்த ஆராதனை, அப்புறம் பாடுகள். இந்த சுவிசேஷ நிமித்தம் எல்லா பாடுகளையும் அவர் கடந்து போக வச்சதுங்க. அடுத்து மரணம், அடக்கம், உயிர் தெழுதல். இதுக்காக தான் இன்னைக்கு எல்லாம் இளையப்பாரி கொண்டிருக்காங்க. இந்த மனவாட்டி தன்னுடைய ஸ்தானத்தை அறிஞ்சு மகிமையான ஒரு நிலைக்கு வந்துட்டாள்னா உயிர் தெழுதல் நடக்க போகுதுங்க. சரீரம் மாறப்போகுது. இதெல்லாம் நடக்க வேண்டியது ரொம்ப குயிக்காக நடக்குங்க. இதெல்லாம் எல்லா பவுல் காலத்துல இருந்து இரேனியஸ் எல்லா மனவாட்டியும் காட்சியில் வர போறாங்க. இந்த உயிர் தெழுதல். அப்போ உயிரோடு இருக்கிறவங்களாம் என்ன பண்ண போறாங்க? இது நடக்க போகுது. இது நம்முடைய நம்பிக்கையா இருக்கணுங்க. இது நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். அவரை பார்க்கக்கூடிய கண்கள், இன்னைக்கு அவருடைய தொடுதல், இந்த ஐக்கியத்தை நம்ம உணர முடியுதுங்களா? நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உன்னதமானது. அவர் ரொம்ப தூரமானவர் கிடையாது. ஒருவருக்கு அவர் தூரமானவர் அல்லையா? அவர் எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்தவங்களுக்கு
அப்படிதான் பேதுரு பிரசங்கிப்பார் கொர்நேலியு வீட்டில். வசனத்தை கேட்ட அத்தனை பேர் என்ன பண்ணப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. விரும்புறவங்களுக்கு தேவன் தம்முடைய பாருங்க, அவர் பரிசுத்த ஆவி கொடுக்க அதிக பிரியமா இருக்காராம். நீங்க கேட்டீங்கன்னா அது ரெடி. அவரை அணுக வேண்டிய விதம் அதான் சொல்லிக் கொடுத்தாரு கர்த்தர் ஜெபம். பரலோகத்தில் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த நாமத்தை பரிசுத்தத்தோடு துதித்து ஸ்தோத்தரித்து ஆராய்த்து கடி கூறணுங்க. அதுதான் நேரத்தோடு வர்றது. அப்படியே பாதபடியில் அமர்ந்து நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும். ஆக நம்முடைய ஜீவிதை நாம் ஒப்பு கொடுப்போங்க. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும். இந்த நாமத்தால் அநேகர் என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். இந்த நாமத்தால் என்னை வெறுத்தாலும் தெம்பாக தினமும் பாடுவேன். ஆத்ம நண்பனே அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழ்கவே. ஆத்ம நண்பனே அன்பின் ரட்சகா, உந்த நாமம் என்றும் வாழ்கவே. ஆமென். இயேசுவின் நாமமே மேலானது, வானிலும் பூவிலும் உயர்வானது, அது தேனிலும் மதுரமானது, அது தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. விலையேறப்பெற்ற கிறிஸ்துவின் கிருபையினால மகிமையான ஒரு மனவாட்டியாக தேவன் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்காருங்க. கிறிஸ்தியசுக்குள்ளாக நம்முடைய ஸ்தானம், நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அந்த அழைப்பை நான் உணர்ந்து தேவனுடைய சித்தத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு சபைக்கு நிருபங்கள் தோறும் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை எழுதுவதை நான் வாசித்தேங்க. எனவே கிறிஸ்தியசுக்குள்ளாக அந்த உன்னத ஸ்தானத்தை நாம் காத்துக்கொள்ள அதில் நிலைத்திருக்க தேவன் நமக்கு தயவு செய்வராக. இந்த ஐக்கியத்தை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து மெய்யாகவே தேவனாய் கர்த்தர் அழைத்த அழைப்பு, அவருடைய அனாதி தீர்மானம் இந்த ஐக்கியத்தை நிறைவேறத்தக்கதாக தேவன் நம்மை இன்னும் அவருடைய விலையேறப்பெற்ற கிருபையால் நிரப்பி மகிமையான ஜீவிக்க தயவு செய்யும்படியாக அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சொல் சிங்கான் அவர்கள் ஜீவிப்பார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறங்க தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த அருமையான மனமாட்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவ கிருபை எங்கள் மத்தியிலே இருந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாத உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்தான காரியத்தை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த மனமாட்சி நாளில் கர்த்தாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாய் தேவ சமூகத்தில் கர்த்தாவே, இதோ காலை முதல் இம்மட்டுமாய் தேவன் தாமே உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிம்படுத்தும்படியாய் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் அதிலே கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிம்படும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கூட எத்தனையோ பேர் காண முடியவில்லை. ஆனாலும் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட அடர மனவாட்டி இந்த சிறுமந்தியோ உம்முடைய நாமத்தை துதித்து ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து அடரே உம்முடைய கிருபினாலே கர்த்தாவே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து ஜீவனுள்ள வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு கூட சோதரம். அடரே மகத்தான வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம்.
ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை எங்கள் மத்தியில் பெரிதாக இருக்கிறது கத்தாவே. கேட்ட செய்தியின் பிரகாரம் கத்தாவே நீ தாமே ஆண்டவரே முடியா வார்த்தையில் எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே இன்னுமா எங்களை தேற்றி அசையாத நிலையான ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த நீர் போதுமானவராக இருக்கிறபடியாக நன்றியோடு கூட சோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய மேலான ஆண்டவரே சோத்திரம்பா உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் நோக்கி பார்த்து அதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளவும் ஆண்டவரே அதிலே நாங்கள் களி கூறுவோம். என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாமம் மகிம்பட்டும் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா இதை கேட்ட செய்தியின் பிரகாரமே கத்தாவே நாங்கள் உம்மை போல் மாறுவதற்கு ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு கத்தாவே உம்முடைய கிருபினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனவாட்டிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அளிக்கப்பட்ட இக்காலத்துறை செய்தியில கத்தாவே அதிலே மகிழ்ச்சி உண்டு, அதிலே சுகம் உண்டு, அதிலே ஆசீர்வாதம் உண்டு, அதிலே எல்லாமே உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனவாட்டி கொடுக்கப்பட்ட செய்தி கத்தாவே இந்த செய்தி மகத்தானவைகள் என்று நாங்கள் எண்ணி அதிலே களி கூர்ந்து உம்முடைய நாமத்தை மகிம்படுத்தவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்கு நாங்கள் ஆயத்தமாகவும் கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக அந்த வேலையில் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த செய்தியானது ஆனவரே ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு ஆத்மாவை சந்தோஷத்துக்குள்ளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது, அந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாவை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பராகவும் நல்ல போதகராகவும் கத்தாவே எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கர்த்தருடைய வருகை நாட்களில் கத்தாவே ஆண்டவரே எங்களை அழைக்கப்பட்ட ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே உம்முடைய மேலான அன்பு ஆண்டவரே எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம்பா இதோ ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்பட ஆண்டவரே நீ தாமே எங்களை தெரிந்து கொண்டு இம்மட்டமாய் உம்முடைய வார்த்தையிலே நிலைக்க வைத்து உம்முடைய கிருபினாலே காத்து கொண்டு வருகிற உம்முடைய மேலான அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிம்பட்டும் கத்தாவே. இதோ சபையார் முழுக்கமாக எங்களை தாழ்த்துகிறோம் கத்தாவே. கேட்ட வார்த்தையின்படியே எங்களுடைய ஜீவி இயேசு கிறிஸ்துக்களாக காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய நாமம் மகிம்பட்டும் கத்தாவே. ஆண்டவரே இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து களிக்கூற கடவோம் என்று வார்த்தையின்படி இன்று நாளுக்குரிய ஆண்டவரே வார்த்தையினால் எங்களை போஷித்து எங்களை பராமரித்த தேவன் ஆண்டவரே இன்னுமாய் கத்தாவே வரக்கூடிய நாட்களில் கத்தாவே நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையிலே மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே செய்து கொடுத்த அருமையான தாசனை ஆசீர்வதியும். இன்னுமாய் ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் மந்தைகளுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுத்து போஷித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வழிநடத்த கத்தாவே நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்த ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே வெளியிலிருந்து வந்த சகோதரி கர்த்தருடைய நாமத்தால் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிம்பட்டும் கத்தாவே. சிறு குழந்தை முதற்கொண்டு முதியோர் மட்டுமாய் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும் கத்தாவே. உம்முடைய சமூகத்தில் வந்தவர்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போனதில்லை கத்தாவே. பலவீனமாக வந்தவர்கள் பலவீனப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே உம்முடைய பலன் எனக்குள் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் அப்படியே ஒவ்வொரு பிள்ளாரும் ஆண்டவரே நீர் பலனாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளாக நீர் வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு திரும்பி போகும்போது உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் திரும்பி செல்வதற்கு கத்தத்தாமே இன்று நாளில் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு பகிர்ந்து அளித்த உம்முடைய மேலான ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஒருவருடைய வாஞ்சி விருப்பத்தின்படி எல்லாம் நீர் அறிந்தவராக இருக்கிறீர் கத்தாவே. அதை தேவன் தாமே நீர் நிறைவேற்றி சந்தோஷமாய் சமாதானமாய் நாங்கள் வீடு திரும்ப கத்தாவே நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக கத்தாவே. ஸ்தோத்திரம்பா அப்படியா ஆண்டவரே மட்டுமாய் வழி நடத்தின தேவன் இனி வரும் நாட்களையும் மாதங்களையும் நீர் வழிநடத்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே உம்முடைய கிருபினாலே கத்தாவே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று அதை நாங்கள் மேன்மையாய் ஆண்டவரே நாங்கள் எண்ணி அதிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுவோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கத்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா அப்படியே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால கத்தாவே இதோ தேவன் தாமே உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா அப்படியே ஆண்டவரே இதோ உம்முடைய நாமத்தினால இந்த காலை வேலை துவங்கி இம்மட்டுமாய் எங்களை பரிசுத்தமாய் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குள்ளாக அபிஷேகத்துக்குள்ளே வழிநடத்தின உம்முடைய மேலான கிருபைக்காக அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் நாங்கள் ஒரு சந்திக்கும் நாள் வரையிலும் உம்முடைய மாறாத கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறு பெற்ற நாமத்தாலே ஒப்புக்கொட்டி ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.